உண்மையாக உதவியவர் ஏன் நீண்ட நாட்கள் மதிக்கப்பட மாட்டாங்க? இந்த கதையை கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒரு பெரிய செல்வந்தர். அவர் ஒரு பழமையான பெரிய வீட்டில் வாழ்ந்து வந்தார். அந்த வீட்டில் அரிசி மூட்டைகள், விலையுயர்ந்த மரப்பொருட்கள், உறுதியான சுவர்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எலிகள் எல்லா இடங்களிலும் இருந்தன. அவை அரிசியை சாப்பிட்டன, உடைகளை கடித்தன, இரவு நேரங்களில் ஓடி சத்தம் போட்டன. இந்த நிலைமையால் செல்வந்தர் மிகவும் கோபமடைந்தார். இந்த பிரச்சனையை நிரந்தரமாக முடிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அவர் சந்தைக்கு சென்று ஒரு அழகான வெள்ளை பூனையை வாங்கினார். வெள்ளை பூனை தனது வேலையை நேர்மையாக செய்தது. 2 நாட்களுக்குள் வீட்டில் இருந்த அனைத்து எலிகளையும் பிடித்து அழித்துவிட்டது. வீடு முழுவதும் அமைதி நிலவியது. பல மாதங்களுக்கு பிறகு அந்த செல்வந்தர் நிம்மதியாக தூங்கினார். ஆனால் சில நாட்கள் கழித்து அவரது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இப்போது எலிகள் இல்லை, இந்த பூனை ஏன்? இது என் உணவை சாப்பிட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று அவர் நினைத்தார். அவர் அந்த பூனைதான் தனது வீட்டை காப்பாற்றியது என்பதை மறந்துவிட்டார். ஒரு நாள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் வெள்ளை பூனையை வெளியே தள்ளிவிட்டார். உன் வேலை முடிந்தது, போ என்று குளிர்ச்சியாக சொன்னார். வெள்ளை பூனை அமைதியாக வெளியே சென்றது. 1 மாதம் கழித்து எலிகள் மீண்டும் திரும்பி வந்தன. இந்த முறை அவை இன்னும் அதிகமாகவும் தைரியமாகவும் இருந்தன. செல்வந்தர் மீண்டும் சந்தைக்கு ஓடினார். இந்த முறை அவர் ஒரு கருப்பு பூனையை வாங்கினார். கருப்பு பூனை புத்திசாலியாக இருந்தது. அது எல்லா எலிகளையும் உடனே கொல்லவில்லை. சிலவற்றை மட்டும் பிடித்து மற்றவற்றை பயமுறுத்தி விட்டது. அது பிரச்சனையை முழுவதும் தீர்க்கவில்லை. ஏனெனில் அதுக்கு ஒரு உண்மை புரிந்து கொண்டது. எலிகள் முழுவதும் மறைந்துவிட்டால் நானும் தேவையற்றவன் ஆகிவிடுவேன். அதனால் அது எலிகளை கட்டுப்பாட்டில் வைத்தது. செல்வந்தர் அதை பார்த்து மகிழ்ந்தார். இந்த பூனைதான் என்னை காப்பாற்றுகிறது என்று அவர் நம்பினார். ஆண்டுகள் கடந்து போனாலும் எலிகள் முழுவதும் மறையவில்லை. ஆனால் கருப்பு பூனை மட்டும் மதிப்புடன் வாழ்ந்தது. சில நேரங்களில் பிரச்சனைகளை முழுவதும் தீர்த்தவர்கள் தேவையற்றவர்களாகி விடுகிறார்கள். ஆனால் பிரச்சனையை சிறிது உயிரோடு வைத்தவர்கள் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.